ஹாய், வெல்கம் டு நூட்ஸ் இன்டீரியர். இன்னைக்கு நம்ம எங்கே இருக்கோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஈரோடு மாவட்டத்தில் அந்தியூருங்கிற ஏரியாவில் வந்து ஒரு ஃபுல் ஹோம் இன்டீரியர் பண்ணியிருக்கோம். அதாவது ஹால், பூஜா யூனிட், கிச்சன் அண்ட் ஹால் என்ட்ரன்ஸ் கவரேஜ் அண்டு பார்ட்டிஷன்ஸ் கவரேஜ் மட்டும் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஓவரால் நம்ம வந்து 800 ஸ்கொயர் ஃபீட் வந்து நம்ம யூபிவிசி மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். வாங்க டீட்டெயிலாக இந்த சைட்டில் நம்ம எப்படியெல்லாம் பண்ணியிருக்கிறோம், என்னென்ன ப்ராப்ளம்ஸும் நம்ம ஃபேஸ் பண்ணோம், அதை எப்படி சால்வ் பண்ணுங்கிறத டீட்டெயிலாக வீடியோ போய் பார்க்கலாம். வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹாலில் வந்து ஒரு டிவி யூனிட் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 17 ஃபீட்டுக்கு வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஃப்ளூட்டட் பேனல்ஸ் யூஸ் பண்ணி ஃபுல்லாமே பேக் ட்ராப் நம்ம பண்ணியிருக்கோம். கம்ப்ளீட்டாக டீக்வுட் கலர் யூஸ் பண்ணி ஃபுல்லாமே ஃப்ளூட்டட் பேனல்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். இதில் வந்து நம்ம ஹைலைட்டிங் பண்ணுறதுக்காக மார்பிள் ஷீட்ஸ் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். அதில் ஒரு கோல்டன் ஃபீடிங்கும் நம்ம கொடுத்துருக்குறோம். கம்ப்ளீட்டாக கிரைனட் ஸ்டோன் கோல்டு கலரில் வந்து நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கிறோம். இதில் அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு டால் யூனிட், ஒரு ஓப்பன் பாக்ஸ், ஒரு டீக்வுட் கலரில் நம்ம காம்பினேட் பண்ணி நம்ம கொடுத்துருக்குறோம். கீழே வந்து ஒரு ஃப்ளோட்டிங் பாக்ஸ். கம்ப்ளீட்டாக பாக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஒயிட் கலரும் சென்டர் 2 கிளாஸ் டோர்ஸ் மட்டும், இந்த செட்டப் பாக்ஸ் ப்ரொவிஷனுக்காக கிளாஸ் டோர்ஸ் மட்டும் வந்து டீக்வுட் கலர்லேயும் 2 கார்னருமே வந்து ஒயிட்டில் கொடுத்துருக்குறோம். பிளாக் கலர் ஸ்டைலிஷ் நாப் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். மேலே ஒரு ஒயர்ஸ், இதுக்கெல்லாம் வந்து ஒரு டேபிள் மேனேஜர் ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம பிஃபோர் வீடியோஸ் நம்ம சொல்கிற மாதிரியே தான் இந்த பேக்ட்ராப் ஷீட்ஸ் நம்ம கொடுக்கறதுனால என்ன யூஸ்ன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்ம வாலில் வந்து சுத்தமாக எந்த விதமான டேமேஜும் நம்ம கொடுக்காது. டைரெக்டாக நம்ம எல்இடி எல்சிடி டிவிஸ் எல்லாமே இதுலேயே நம்ம வந்து வால் நம்ம மறுபடியும் நம்ம வாலில் நம்ம ஸ்க்ரூ பண்ணிவிட்டு அதை இன்னொரு இடத்துக்கு மாற்றும் போது பேட்ச் பண்ணி அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஷீட்ஸ் நம்ம ப்ளேஸ் பண்ணி பண்ணும்போது நாளைக்கு ஃப்யூச்சரில் வேறு டிவி வாங்குகிறோம், இதை நம்ம இன்னும் பெருசாக போடணும், நம்ம இல்லை வேறு ஸ்பேஸ் நம்ம நகர்த்தி வைக்கணும் அப்படின்னா அப்படி ஜஸ்ட் இந்த ஷீட்ஸை ரிமூவ் பண்ணி வேறு ஷீட் நம்ம போட்டு நம்ம வந்து பண்ணிக்கலாம். ரொம்பவும் கம்ஃபர்டபுளாக யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் உங்களுக்கு இருக்கும். நெக்ஸ்ட் அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பர்கோலாஸ் உங்களுக்கு நம்ம 2 பெட்ரூமுக்கும் என்ட்ரன்ஸில் வந்து டீக்வுட் அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷனில் வந்து பர்கோலாஸ் அண்ட் பார்ட்டிஷன்ஸ் வந்து நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். கம்ப்ளீட்டாக வந்து ஒயிட் கலரில் ஸ்கொயர் பாக்ஸும் டீக்வுட் கலரில் உங்களுக்கு பர்கோலாஸும் கீழே வந்து ஃப்ளூட்டட் பேனல்ஸ் யூஸ் பண்ணி ஹைலைட் பண்ணியிருக்கிறோம். இந்த பக்கமும் ஃபுல்லாமே 4 குரூப் பீஸில் வந்து பார்டர்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த சைடும் பார்டர்ஸ் நம்ம கொடுத்து ஃபுல்லாமே ஹைலைட் பண்ணி கவர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் அப்படியே இந்த பக்கம் பின்னாடி வந்தீங்கன்னா ஒரு டோர் ப்ரொவிஷன், ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக ஒரு டோர் ப்ரொவிஷன் நம்ம கொடுத்துருக்குறோம். ஒரு ஓப்பன் ஸ்பேஸு அது வந்து ஒயிட் கலர் நம்ம கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் அதே மாதிரி பூஜா ரூம் வந்தீங்கன்னா வந்து ஒரு ப்ரேயர் கவுண்டர், பூஜா கேபினட் பாக்ஸ் ஒன்று நம்ம பண்ணியிருக்கோம். டீக்வுட்டில் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக பாக்ஸ் பண்ணி இதில் வந்து நம்ம வந்து கிரைனட் வந்து வச்சு கொடுத்துருக்கோம். ஸ்டோன் தான், ஜஸ்ட் ஸ்டோன் வந்து வச்சு தான் கொடுத்துருக்குறோம். இது வந்து எந்த விதமான மேஷனரி ஒர்க்கும் கிடையாது. பாருங்கள், இது ஜஸ்ட் ஸ்டோன் தான், உங்களுக்கு எந்த விதமான மேஷனரி ஒர்க்கும் கிடையாது. நம்ம யூபிவிசி மெட்டீரியல் யூஸ் பண்ணி உங்களுக்கு மேலே வந்து கிரைனட் ஸ்டோன் வந்து நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோம். மேலே அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ரேக் பார்த்தீங்கன்னா படப்புன்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து பூஜா பண்ணுறதுக்கான எக்யூப்மெண்ட்ஸில் வச்சு ஆயில் இதெல்லாம் வச்சு நம்ம இங்கே பூஜா பண்ணுறதுக்கான பொருளுக்கு வச்சுக்கலாம். அதுக்காக படப்புன்னு சொல்லிட்டு இப்போ என்னடா இது கம்ப்ளீட்டாக வந்து டீக்வுட் ஒயிட்னு சொல்லி சொன்னாங்க, இங்கே மட்டும் கிரே கொடுத்துருக்காங்க. நம்ம அழுக்காகும், பூஜை சாமானமாக நம்ம ரொம்ப அழுக்காகும், அந்த கரை இதெல்லாம் வந்து தவிர்க்கிறதுக்காக கிரே ஷீட் கொடுத்துருக்கோம். அதுக்குமே சாஃப்ட் க்ளோசிங் ரன்னர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம்.
இங்கே ஒரு ட்ராயர் கொடுத்துருக்குறோம், கீழே ஒரு ட்ராயர் ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக. இந்த பக்கம் ஒரு செல்ஃப்ஸ் ஒன்று கொடுத்துருக்கோம், ரிமூவபிள் செல்ஃப்ஸ் கொடுத்துருக்கோம். எதனால நம்ம ரிமூவபிள் செல்ஃப்ஸ் இந்த பக்கம் நம்ம கொடுத்துருக்கோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இன்கேஸ் ஃபியூச்சரில் வந்து ஒரு குத்து விளக்கு இங்கே நம்ம வைக்கணும், பெரிய விளக்கு வைக்கணும்னா ஜஸ்ட் இந்த செல்ஃப்ஸை வந்து ரிமூவ் பண்ணிட்டு அந்த விளக்கை உள்ளுக்குள்ள வச்சுக்கலாம். விளக்கு வைக்காத நேரத்தில் மற்ற பூஜை பொருட்களை வந்து இதில் 2 டிவிஷனாக பிரித்து வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த பக்கமும் சேம் அதே மாதிரி நம்ம இந்த பக்கமும் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபிக்ஸடு பண்ணாமல் ரிமூவபிள் செல்ஃப் பண்ணி கொடுத்துருக்கோம். அதே சேம் கான்செப்டாக கம்ப்ளீட்டாக வந்து இன்விசிபிள் டோர்ஸ் மாடல் வந்து நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஃப்ரேம் ஃபுல்லாக உள்ளுக்குள்ள கன்சீல் பண்ணி டோர்ஸ் எல்லாம் அந்த ஃப்ரேமோட பார்டர்ஸ்குள்ளேயே முடிகிற மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இதுக்கு வந்து மேலே இந்த படப்பத்துக்கு வந்து ஸ்டைலிஷ் நாப் போட்டு கொடுத்துருக்கோம். பாக்கி எல்லாத்துக்கும் பிளாக் கலர் டிசைனர் ஹேண்டில்ஸ் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு வாஷ் பேஷனுக்காக ஒரு வேனிட்டி யூனிட்டுக்காக வந்து நம்ம ஒரு கவரேஜ் வந்து நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இதுக்கு ஜஸ்ட்டு 2 டோர் கவரேஜ் கம்ப்ளீட்டாக நம்ம டீ குட் கலரில் பாக்ஸ் பண்ணியிருக்கோம். எந்த விதமான மேஷனரி ஒர்க்குமே இதில் கிடையாது. அதே மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா இதில் ஒரு டிசைனர் கிளாஸ் வருவதில் டிசைனர் கிளாஸுக்கு வந்து பேக்ட்ராப் வந்து பேனல்ஸ் நம்ம டீ குட் கலரில் பேனல்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இதோட வியூ பாருங்கள் எந்த அளவு எலிகெண்ட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. டீ குட் கலரில் பாக்ஸும் ஒயிட் கலர் டோரும் நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோம். பேனலிங் வந்து டீ குட் கலரில் நம்ம கம்ப்ளீட்டாக பண்ணி கொடுத்துருக்கோம். அதோட ஃபினிஷிங்கும் அதோட அவுட்புட்டு பாருங்கள். இதில் அழகான ஒரு வேனிட்டியும் ஒரு டிசைனர் கிளாஸ் 1 டச் மிரர் நம்ம வச்சோம்னாலும் சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிச்சன் ஃபுல்லாக நம்ம ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த கிச்சனில் வந்து எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா டியூவல் கலர் டோன் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஃப்ரேம் ஃபுல்லாமே வந்து உங்களுக்கு பிளாக் கலரில் ஃப்ரேம் அண்ட் பாக்ஸஸ் எல்லாமே வந்து பிளாக் கலரில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். சீட்ஸ் டோர்ஸ் அத்தனையுமே வந்து டோர்ஸு ட்ராலி பேஸ்கெட்ஸ் டோர்ஸு எல்லாமே வந்து கிரே கலரில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த கலர் காம்பினேஷன் வந்து ரொம்பவே எலகெண்ட்டாக உங்களுக்கு இருக்கும். ஒரு என்ன சொல்கிறது உங்களுக்கு அதோட கிளாசி ஃபினிஷ்க்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு அக்ரிலிக் ஒர்க் பண்ண மாதிரி உங்களுக்கு இருக்கும். இதை கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்த ஒரு 2 டோர் செல்ஃப் கவரிங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஜஸ்ட் செல்ஃப் கவரேஜ் தான் இது உங்களுக்கு. உள்ளுக்குள்ள இருந்து கிரைனட் உங்களுக்கு வச்சிருக்கிறாங்க. நம்ம யூபிவிசி மெட்டீரியல் கிரைனட் அவங்க பதிச்சிருக்கிறாங்க. நம்ம சுற்றியுமே பாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் கிரைனட் நடுவில் வச்சு. இது நம்ம சொன்ன பார்த்தீங்களா வீடியோ ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு இந்த சைட்டில் நம்ம ஃபேஸ் பண்ண சில ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் அதை எப்படி நம்ம சரி பண்ணோம்னு சொல்லிட்டு அந்த மாதிரி எல்லாம் இதுக்குள்ள உங்களுக்கு இருக்கு. இதை நம்ம வந்து ஒரு ரெஃப்ரிஜரேட்டர் ஃப்ரிட்ஜ் நீங்கள் ஃப்ரிட்ஜ் ஒன்று பக்கத்தில் வச்சிங்கனாலே ஃப்ரிட்ஜு தோத்து போய் ஒரு 2 டோர் ஃப்ரிட்ஜை விட இது ரொம்ப அழகாக உங்களுக்கு வந்துருக்குது. இப்போ இந்த ஸ்டார்டிங் நம்ம இதுலேருந்து பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஃபீட் வித் உங்களுக்கு 7 ஃபீட் ஹைட் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்து நம்ம வந்து பிளாக் கலரில் ஃப்ரேம் பண்ணி கிரே கலரில் டபுள் டோர் நம்ம கொடுத்துருக்குறோம். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கிரைனட் ஃபுல்லாமே 1 2 3 4 கிரைனட் இதுக்குள்ள கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா எந்த விதமான சப்போர்ட்டும் கிடையாது. கம்ப்ளீட்டாக இந்த பக்கமும் நம்ம மெட்டீரியல் தான், இந்த பக்கமும் நம்ம மெட்டீரியல் தான், பேக்லேயும் நம்ம மெட்டீரியல் தான். ஜஸ்ட் ஒரு காடி எடுத்து நம்ம சொருகி வச்சிருக்கோம். இந்த லாஸ்ட்டும் அந்த லாஸ்ட்டும் ஒரு குரூப் பீஸ் கொடுத்துருக்கோம். நல்லா ஸ்ட்ராங் எல்லாமே இருக்குது உங்களுக்கு. கிளைண்ட் வந்து என்னன்னா இப்போ கிரைனட் அவங்களுக்கு நிறையான பேலன்ஸ் ஆயிடுச்சு. அதனால இதை எப்படியாவது யூட்டிலைஸ் பண்ணணும். இதை ஒரு காடி எடுத்து வச்சாச்சு. அதை காடி எடுத்து வச்சு இதில் முட்டு கொடுத்து வச்சிருந்தாங்க. அதை கழட்டுனா கீழே விழுந்துடும். சைடில் செவரு கட்டலைன்னா நம்ம அதை எப்படி வந்து அவங்களுக்கு சிவில் ஒர்க் பண்ணுறதுக்கான டைமிங் அவங்களுக்கு கிடையாது. ஏன்னா புண்ணியாச்சனத்துக்கு வந்து டைமிங் நெருங்கிடுச்சு. அதனால வந்து சிவில் ஒர்க் பண்ணுறதுக்கான டைமிங் கிடையாது. அதனால இதை எப்படி வந்து சரி பண்ணணும்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ நம்ம மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணி ஃபுல்லாமே ஒரு குரூப் பீஸ் கொடுத்து பேக் ஷீட்டும் நம்ம கொடுத்து எல்லாமே ஹெல்த் லேம்ப் ப்ரொவைட் பண்ணி ஃபுல்லாமே நம்ம ஃபுல்லாமே வந்து ஒரு டால் யூனிட்ல என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் கொடுப்போமோ அந்த மாதிரி நம்ம எல்லாமே பண்ணி நம்ம ஃபுல்லாமே வந்து ஒரு டால் யூனிட்டோட லுக்கில் வந்து நம்ம பண்ணி கொடுத்துருக்குறோம். அக்சசரிஸ் மட்டும்தான் இல்லை, ஜஸ்ட் செல்ஃப் டோர் கவரேஜாக இருக்கும்போது ஒரு டால் யூனிட்டோட ஒரு லுக்கு தான் உங்களுக்கு இருக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி வந்து நம்ம வந்து பிளாக் கலர் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்கோம். இந்த சைடும் ஃபுல்லாமே நம்ம ஷீட் தான் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். அப்படியே கீழே பாட்டம் நம்ம எப்போ சொல்கிற மாதிரி தான் பேஸ்கெட்ஸ். இந்த சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து 7 பேஸ்கெட்ஸ் நம்ம போட்டு கொடுத்துருக்குறோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் 3 ட்ராலி, இந்த பக்கம் 3 ட்ராலி, இங்கே ஒரு ஃபுல் அவுட் ஒன்று. இப்போ இதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கட்லரி, செகண்டு ஒரு பிளைன் பேஸ்கெட், கீழே 3வது ஒரு பிளேட் ரேக். இது எல்லாமே வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக SS 304 கிரேடு சாஃப்ட் க்ளோசிங் ரன்னர்ஸு, ரஸ்ட் ப்ரூஃப் லைஃப் டைம் வரும். இது ஒரு பிளைன் பேஸ்கெட்,
இது ஒரு பிளைன் பேஸ்கெட், இது ஒரு லைட் ரேக். நெக்ஸ்ட் இந்த பக்கம் ஒரு ஆயில் புல் அவுட், 2 ரேக் உங்களுக்கு கொடுத்துருக்குறோம். இதுவுமே சாஃப்ட் க்ளோசிங் ரன்னர்ஸ். நெக்ஸ்ட் இந்த பக்கம் சிலிண்டர் கார்னர் டோர் உங்களுக்கு. இது வந்து ஃபுல்லி ஓப்பனபிள் டோர். உங்களுக்கு ஒரு 2 to 3 சிலிண்டர்ஸ் வந்து நீங்கள் உள்ளுக்குள்ள ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் உங்களுக்கு ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதுக்கு ஏர் வென்டிலேஷனுக்காக ஒரு வென்டிலேட்டர் ஒன்று எஸ்எஸ்ல நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா 2 டோர் நம்ம கொடுத்துருக்குறோம். உள்ளுக்குள்ள ஒரு செல்ஃபோன் கொடுத்துருக்கோம், தட்டு ஒன்று கொடுத்துருக்கோம். அதே மாதிரி இந்த லாஸ்ட்லேயும் 2 டோர் நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இதுக்குள்ளேயே ஒரு செல்ஃபோன் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த வால் கவரேஜ்க்காக இங்கே ஒரு பிளாக் கலரில் ஒரு பீஸ் ஒன்று நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் அப்படியே இந்த பக்கம் கீழே பாட்டம் பார்த்தீங்கன்னா நம்ம ரெகுலராக சொல்கிற மாதிரி தான். நம்ம இப்போ இதுக்கு முன்னாடி காமிச்சதில் நம்ம என்ன சொன்னோமோ அந்த செல்ஃப் கவரேஜுக்கு அதே மாதிரி தான் இதுலேயும் ஒரு டாஸ்க் நம்மளுக்கு. நம்ம ரெகுலராக இந்த ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் ஃபுல்லாமே இந்த கான்செப்டில் தான் எல்லாருமே சிங்க் ஏரியா பண்ணுறாங்க. அப்போது இந்த டைம் வந்து சிங்க் கவரேஜுக்கு இந்த மாதிரி நம்ம டோர் கொடுத்துட்டோம். நம்ம கீழே ஓப்பனிங் மாதிரி நம்ம கொடுத்துட்டோம். அப்போ ஈஸியாக க்ளீனிங் பர்பஸ் எல்லாமே வந்து ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு இந்த டோரை ரிமூவ் பண்ண வேண்டிய தேவைகள் உங்களுக்கு இருக்காது. இது நம்ம ஃபிக்ஸடு போட்டாலும் யூஸ் ஆகாது, இதை நம்ம பண்ணாமட்டாலும் அசிங்கமாக இருக்கும். இந்த லாஸ்ட்டு ஒரு ஃபிக்ஸட் டோர் கொடுத்துருக்கோம். ஏன்னா நமக்கு வந்து இங்கே ஃப்ரேம் பண்ணி இதை டோர் ப்ரொவிஷன் கொடுக்கறதுக்கான ஆப்ஷன்ஸ் இல்லாத பட்சத்தினால வந்து நம்ம அது பண்ணி கொடுத்துருக்கோம். அப்படியே மேலே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் 2 டோர் ஹைட்ராலிக் பாக்ஸ் நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் வந்து பிளாக் கலரில் பாக்ஸும் கிரே கலரில் டியூவல் டோர் கொடுத்துருக்குறோம். பிளாக் கலர் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்குறோம். இது ஒரு ஹைட்ராலிக் பாக்ஸு, மேலே ஒரு ஓப்பனிங், கீழே ஒரு ஓப்பனிங், சென்டரில் 2 ஸ்பேஸ் நம்ம கொடுத்துருக்குறோம். அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா 2 டோர் செல்ஃப் கவரேஜ். எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எல் டைப்பில் வந்து நம்ம கவர் பண்ணியிருக்கோம். நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட ஈரோடு வீடியோஸ்லையும் நம்ம காமிச்சிருக்கோம். இதே கான்செப்ட் இதே மாதிரி தான் மேக்ஸிமம் எல்லாருமே பண்ணுறாங்க. 2 டோர் செல்ஃப்ஸ் போட்டிருக்கிறாங்க, 2 செல்ஃப்ஸ் போட்டிருக்கிறாங்க. நம்ம ஜஸ்ட் ஃப்ரேமு இந்த சைடு கவரேஜ் கொடுத்துருக்குறோம், அவ்வளோதான். உள்ளுக்குள்ளார கிரைனேஜ் பண்ணியிருக்காங்க. நம்ம பிளாக் கலரில் அவுட்ரு ஃபுல்லாமே கவரேஜ் பண்ணி ஃப்ரேமு சைடு கவரேஜில் பண்ணிவிட்டு டோர் வந்து கிரேல நம்ம கொடுத்துருக்கோம். இதுக்கப்புறம் இதே மாதிரி மேலே பார்த்தீங்கன்னா லாஃப்ட் கம்ப்ளீட்டாக. இது ஆக்சுவலாக வந்து சீலிங் வந்து 11 feet இது உங்களுக்கு. அதனால வந்து நம்ம இந்த லாஃப்ட் டோர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 4 feet to 4.5 feet உங்களுக்கு வருது. 4 feet to 4.5 feet உங்களுக்கு வருது. அதனால ரொம்பவும் ஸ்டைலிஷாக எலகண்டான லுக்காக இருக்குது உங்களுக்கு. அந்த லாஃப்ட் தான் உங்களுக்கு வந்து அந்த டோட்டல் அவுட்புட்டே உங்களுக்கு எடுத்து காணிக்குது, அதோட ஹைட்டோ அதோட லென்த்தோ. இப்போ யூஸ்வலாக பண்ணுறவங்க வந்து இந்த லென்த்துக்கெல்லாம் லாஃப்ட் பண்ணும்போது அவங்க சார்ஜ் பண்ணுற ப்ரைஸிங் எல்லாமே வேறையா இருக்கும். இப்போ நம்ம அந்த மாதிரி பண்ணுறது இல்லை. நம்ம இந்த பாட்டத்துக்கு நம்ம ப்ரைஸ் என்ன டேரிஃப் நம்ம கொடுக்குறோமோ அதே மாதிரி தான் நம்ம ஃபுல்லாமே எவ்வளோ பெரிய டோராக இருந்தாலும் சின்ன டோராக இருந்தாலும் நம்ம சேம் ஒரே மாதிரி தான் நம்ம கொடுக்குறோம். இப்போ லாஃப்ட் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா 4 feet மேலே தான் டோர். ஒவ்வொரு டோர் எவ்வளோ பெருசு இருக்குன்னு பாருங்க, அவ்வளோ சூப்பராக எலகண்டா இருக்குது. இது ஃபுல்லாமே இந்த பக்கம் ஒரு 6 டோர், அந்த பக்கம் ஒரு 4 டோர் கம்ப்ளீட்டா பிளாக் கலர்ல ஃப்ரேம் பண்ணி கிரே கலர்ல கம்ப்ளீட்டா லாஃப்ட்டுக்கு வந்து நம்ம டோர் போட்டு கொடுத்துருக்கோம். அவ்வளோதாங்க. இந்த சைட்ல நம்ம என்னென்ன ஒர்க் பண்ணோங்கிறது டீட்டெயிலாக இந்த வீடியோ நம்ம பார்த்தோம். இந்த சைட்டில் என்னென்ன டிஃபிகல்ட்டிஸ் இருந்துச்சு, அதை எப்படியெல்லாம் நம்ம சரி பண்ணோம், அதையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னோம். நம்ம எந்த மாதிரி டிஃபிகல்ட்டிஸ் எப்படிப்பட்ட டிஃபிகல்ட்டிஸ் இருந்தாலும் நம்ம ஈஸியாக அதை வந்து நம்ம சரி பண்ணி போகலாம். நம்ம அதனால நீங்கள் கிச்சன் ஒர்க் பண்ணும்போது நம்ம பிஃபோர் வீடியோஸில் சொன்ன மாதிரி தான் உங்கள் மேஷனரி ஒர்க்கு, இந்த சிங்க் ஏரியாஸ் இதெல்லாம் வந்து கொஞ்சம் ப்ராப்பராக ஒரு இன்டீரியர் ஒர்க் பண்ணுறவங்களோட ஒரு ஒப்பீனியன் வாங்கிட்டு அதெல்லாம் பண்ணுங்கள். அப்படி நீங்கள் பண்ணும்போது இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து நிறையா நீங்கள் வந்து இதுலேருந்து நீங்கள் தப்பிக்கலாம். ஆக்சுவலாக இந்த கிளைண்ட் எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு 6 months பிஃபோரே நம்மள்கிட்ட கூப்பிட்டு கைடன்ஸ் எல்லாமே வாங்கிட்டும் மறுபடியும் வந்து சம் சிவில் ஒர்க் இந்த மேசன் இன்ஜினியர்ஸ் அவங்களோட ஒரு சில மிஸ்டேக்ஸ்னால இந்த மாதிரி ஆயிடுச்சு. மற்றபடி பாக்கி எல்லாமே இந்த இப்போ பூஜா ரூம்லேருந்து டிவி யூனிட்லேருந்து இப்போ ஒயர்ஸ் கம்ப்ளீட்டாக பாருங்கள். இப்போ இதெல்லாம் நம்மளோட கைடன்ஸில் தான். இந்த யூஸ்வலாக இங்கே தான் சுவிட்ச் பாக்ஸ் வரும். இப்போ நம்ம கிளைண்ட்டும் சுவிட்ச் பாக்ஸே வைக்கல, கம்ப்ளீட்டாக ஒயர் ஃபுல்லாக பின்னாடி இருந்து கன்சீல் பண்ணி இதுக்குள்ள இருந்து கொண்டு வந்தாச்சு, உங்களுக்கு வெளியே கொண்டு வந்தாச்சு கம்ப்ளீட்டாக. இப்போ ஒயருங்கிறது 1 point உங்களுக்கு ஒரு ஃபிட்டு கூட வெளியே தெரியாது. இந்த மாதிரி நம்மளுக்கும் ஒரு இன்டீரியர் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஃபுல் கிளாரிட்டி வரணும், ஒர்க்லேயே ஃபுல்லாக உங்களுக்கு ஃபினிஷிங் அண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கணும். அதனால ஒரு கைடன்ஸோட ஒர்க் பண்ணுங்க. இதே மாதிரி உங்கள் வீட்லேயே பண்ணணும்னு சொல்லி நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தெரியிற நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.